12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாண்டிருக்கு. மாணவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை 2025க்கான வீடியோ தான் இது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா கல்லூரியை பற்றிய தகவல், இன்ஃபர்மேஷன், காலேஜஸ் பற்றி நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன் இதில் இருக்குது. ஸோ காலேஜ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தம் தமிழ்நாடு பூரா இருக்கிற மொத்த காலேஜஸ் எல்லாத்தையுமே இதில் என்லிஸ்ட் பண்ணி மொத்தம் மாணவர் சேர்க்கை நடைபெறும் அறிவியல் கல்லூரிகளோட லிஸ்ட்டு, மாணவர்கள் சேர்க்கையின் 2025க்கான அப்டேட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னால் TNGASA ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷனுக்கான ஆன்லைன் போர்ட்டல் தான். ஸோ இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே, பேமெண்ட் டீட்டெயில்ஸு, சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங் அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன், இது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 176 காலேஜஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ், அதோட காஸ்ட்டு, இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். 176 காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் டேரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற தேதின்னு பார்த்தீங்கன்னா 7/5/2025, அதாவது நேற்றுலேருந்து. அது மாதிரி சமர்ப்பிக்க வேண்டிய மொத்த இறுதி டேட், அதன்படி அப்ளிகேஷன் டேட் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. நேற்று ஓப்பன் ஆகுதுலேருந்து 27ஆம் தேதி, அதாவது 20 நாள் தான் டைம் இருக்குது இணையவழி அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் மொத்தம் 7 ஸ்டெப்பாக முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன், அப்புறம் சர்டிஃபிகேட் டவுன்லோடு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. ஸோ முதல்ல யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களோட மற்ற டீட்டெயிலை கொடுத்துடலாம் டேரெக்டாக இதில் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி யூசர் லாகினில் உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணால் அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். கீழே ரிஜிஸ்டர்னு இருக்கும், அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதில் நீங்கள் டேரெக்டாக அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்த எல்லா விவரங்களும் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்கள். அனைத்து தகவல்களும் மின்னஞ்சல் மூலமாக இல்லை மொபைல் நம்பர் மூலமாக தான் உங்களுக்கு சரியான தகவல் வழங்குவதே உறுதி செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் 10th 12th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி டேரெக்டாக அதில் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அவங்களோட மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அதுக்கு கீழே டேரெக்டாக அதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே இமெயில் ஐடியை மறுபடியும் கன்ஃபார்மும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், இது ஏற்கனவே சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே தான் நீங்கள் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அது மாதிரி 11th பாஸ் பண்ணிட்டாரா, 11th பாஸ் பண்ணால் தான் 12th இவங்க பாஸ் பண்ண முடியும். டேரெக்டாக எஸ்ன்னு இருக்கும். அப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த எக்ஸாமை பாஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் போர்டு தான் தமிழ்நாடு HSC, CBSE, ICSE, அதர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் டேரெக்டாக நீங்கள் இதில் அப்ளிகபிள் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ பாஸ்வேர்டை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். ஒரு மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும். பாஸ்வேர்டு ஒரு ஷுட் கண்டைன் ஒரு சிம்பிள்ஸையோ, ஒரு நம்பரு, ஒரு ஆல்ஃபபெட் நம்பரு, ஒரு அப்பர் கேஸ், லோயர் கேஸுங்கிறது எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே இதை கன்ஃபார்ம் பண்ணி சேவ்னு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு OTP வரும். அதுக்கப்புறம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, NCC, முன்னாள் இராணுவத்தினர் அப்படிங்கிறது தான் ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் தான் அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குங்கிறது லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 60 ஸ்போர்ட்ஸ்க்கு உள்ளது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி நீங்கள் மாணவர் சேர்க்கைக்கான மொத்த அட்மிஷனுக்கான நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அரியலூர் மொத்தம் 2, செங்கல்பட்டில் 4, சென்னை 8, கோயம்புத்தூர் 6, கடலூர் 7, தருமபுரி 7, திண்டுக்கல் 7, ஈரோடு 6, கள்ளக்குறிச்சி 3, காஞ்சிபுரம் 2, கன்னியாகுமரி 2, கரூர் 4, கிருஷ்ணகிரி 5, மதுரை 3, மயிலாடுதுறை 4, நாகப்பட்டினம் 2, நாமக்கல் 5, பெரம்பலூர் 4, புதுக்கோட்டை 6, ராமநாதபுரம் 8, ராணிப்பேட்டை 3, சேலம் 5, சிவகங்கை 5, தென்காசி 4, தஞ்சாவூர் 8, நீலகிரிஸ் 3, தேனி 3, திருப்பத்தூர் 2, திருவள்ளூர் 3, திருவண்ணாமலை 3, திருவாரூர் 7, தூத்துக்குடி 4, திருநெல்வேலி 2, திருப்பூர் 7, திருச்சி 6, வேலூர் 4, விழுப்புரம் 7, விருதுநகர் 5, 176 கல்லூரிகள் மொத்தமாக இருக்குது. மொத்தமான உங்களுக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுக்குறதுல பாரு BA, BLIT, BSc, BCom, BBA, BCA, BWS, இது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் உடனே அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டு நீங்கள் எந்த இதுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் வரிசையாக அடுத்தடுத்த ஆப்ஷனில் டேரெக்டாக கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எந்த இதை அப்ளை பண்ணணும், எவ்வளோக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற வரிசையான டீட்டெயில் வரும். நீங்கள் காலேஜோட கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜ் கோடு,
அதோட பிரான்ச்சு அது என்னங்கிறது அந்த எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதன்படி நீங்கள் காலேஜோட ப்ரிஃபரன்ஸ், காலேஜ் கோடு, கேட்டகரி இது எல்லாமே ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கலாம். அப்புறம் டிஎன்ஜிஎஸ்சிஎஸ்சியோட பாடவரிசை தயாரிப்பு தாள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்வு செய்யிருக்கும் பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதுக்கான மற்ற சூழலுக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் தேவையான பல பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா +2ல் படித்த நீங்கள் பாடத்தை கரெக்டாக படிச்சிருக்கீங்களாங்கிறதும், அது மாதிரி 12ல் வந்து நீங்கள் அதுக்கான காலேஜ் படிக்கிறதுக்கான குறியீடு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி வச்சிடலாம். இது எல்லாமே இதில் கீழே கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அறிவிப்பு வெளியிடுதல், அதாவது நோட்டிஃபிகேஷன் இப்போ அறிவிப்பு வெளியிட்டாச்சு. அப்புறம் இணையதளம் மூலம் ஆன்லைன் விண்ணப்பத்தை பதிவு செய்கிறது, அப்புறம் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை விருப்பப்படி பதிவு செய்கிறது, அப்புறம் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி மையம் FACE மற்றும் அது மூலமாக பெறலாம். அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் திறன்பேசி வாயிலாக விண்ணப்ப பதிவு செய்யலாங்கிறதும். BA தமிழ் படித்தவங்களுக்கு தமிழ் அடிப்படையில் மதிப்பெண் என்ன படிச்சிருக்கீங்க. இப்போ BA தமிழ் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் என்ன மார்க்கோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கேட்டகரைசேஷனை பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா BA இங்கிலீஷ் வேணும்னா BA இங்கிலீஷ், அதாவது ஆங்கில பாடத்தில் நீங்கள் என்ன மதிப்பெண் பெற்றிருக்கீங்களோ அந்த அடிப்படையில் தான் தரவரிசை எண் கொடுப்பாங்க. இது இல்லாமல் BA, BLIT, BSc, BCom, BBA, BCA, BSW மொழிப்பாடம் தவிர்த்து மற்ற 4 பாடங்களில் என்ன மார்க் வாங்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு தரவரிசை வெளியிடுவாங்க. விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் பதிவு செய்த பாடப்பிரிவுகளின் வரிசை எண் அடிப்படையிலையும் அதுக்காக ஏற்றவாறு அந்தந்த துறைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு ஆணை வெளியிடப்பட்டு அந்தந்த கல்லூரிகள் உங்களுக்கு வழங்கும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு ஆணையின் அடிப்படையில் அந்தந்த கல்லூரிகள் சென்று உங்கள் சேர்க்கையை நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட கன்சால்டேட் மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்காக இருக்கும். உங்களோட மொத்த ரேங்க் லிஸ்ட்டையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவிச்சிருவாங்க. அது மூலமாக உங்களுக்கு அட்மிஷன் நடைபெறும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். அதோடு சேர்த்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க காலேஜ், அதே மாதிரி சிறப்பு பிரிவுக்கான, அதாவது மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் கலந்தாய்வுக்கு அந்தந்த கல்லூரிகள்லேயே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முதல்ல உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு சூஸ் பண்ணி முதல்ல உங்களுக்கு அட்மிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் முதல்ல அட்மிஷன் நடைபெறும். இதில் ஒவ்வொரு ப்ராசஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் உங்களுக்கெல்லாம் வரிசையாக இப்போ 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். மொத்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்டடி ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஸ்டடி ஆஃப் இன்ஃபர்மேஷன், அகடமிக் இன்ஃபர்மேஷன், ப்ரிவியூ ஆஃப் டீட்டெயில்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், கம்ப்ளீட் பேமெண்ட்டு, டவுன்லோட் அப்ளிகேஷன். இவ்வளோ தான். இப்போ இதில் 1 by 1 பார்த்தோம்னா மாணவர்களோட பெயர், அப்புறம் கைபேசி எண், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் அதை உறுதி செய்கிறதுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இப்போ கிளிக் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th பாஸ் பண்ணியிருக்கீங்க கேட்பாங்க, என்ன போர்டுங்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துருவீங்க. கடைசியில் இப்படி ஒரு மென்ஷன் கேட்கும் உங்களுக்கு, ஆர் யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓடிபி ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு இமெயில் ஐடியிலையும் உங்களோட மொபைல் நம்பர்லையும் கொடுத்துரும். ஸோ அதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு இமெயில் உங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று ஜங்க்கோ இல்லைனா ஸ்பாம் ஃபோல்டர்லையோ போய் டபுள் என்ட்ரியாக இருந்துச்சுனாலும் செக் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு நீங்கள் ஓடிபி அதில் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோடது ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் லாகினில் என்ன பண்ணணும்னா யூசர் லாகின்னு சொல்லிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களோ அதையும் நீங்கள் டேரெக்டாக அதில் கொடுத்து லாகின் கொடுத்துடணும். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஃபாதர், அப்பாவோட பேர், அப்புறம் நேம் ஆஃப் த மதர், டேட் ஆஃப் பர்த், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்து அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட ஜெண்டர், தாய்மொழி, அப்புறம் பெற்றோர் அண்ட் துணை அதாவது கார்டியன், உங்களோட மொபைல் நம்பர், மதர் டங் உங்களுக்கு என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் ரிலிஜன் மதம் என்ன, அது நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த உட்காஸ்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் மாதிரி வந்து கம்யூனிகேஷன், உங்களோட அட்ரஸ் கம்யூனிகேஷனுக்கு உள்ளதையும் உங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்தது உள்ளதும் அதே தான் இருந்துச்சுன்னா அந்த சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 இடத்துலையும் ஃபில்லப் ஆகிடும். இப்போ டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் பர்சனல் முடிச்சாச்சு. தனிப்பட்ட தகவல்கள்லேருந்து போய் டைரெக்டாக போனீங்கன்னா உங்களோட பேரும் எல்லாத்தையும் நீங்கள் டைரெக்டாக அதில் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து கீழே உங்களுக்கு வந்து ஆதார் நம்பரை கொடுத்துருப்பாங்க. இது ஆப்ஷனலாக தான் கேட்பாங்க ஆதார் நம்பர் கொடுக்குறதெல்லாம். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட ஸ்டேட் என்னங்கிறத நீங்கள் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கா, கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடோட நேட்டிவ் சொந்த மாவட்டம் எதுங்கிறதையும் இதில் நீங்கள் சொல்லிடலாம். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு சேவ் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அதோட சேர்த்து கண்டினியூ ஆகும். இப்போ ஸ்பெஷல் டீட்டெயில்ஸ்
இப்போ நீங்கள் வந்து ஒரு விளையாட்டு வீரருக்கான ஒதுக்கப்பட்ட இதில் இருக்கீங்களான்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நோன்னு கொடுத்துருங்க. ஆனால் எக்ஸ் சர்வீஸ்மேனாக நீங்கள் வந்து முன்னாள் படை வீரர்கள், நேவி, ஆர்மியில், விமானப்படையில் மட்டுமே இருக்கணும் தகுதியோட இருக்கலாம்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் போய்டும். டிஃப்ரெண்ட் ஏபிள் மாற்றுத்திறனாளியும் கேட்பாங்க. அதுக்கான நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துடலாம். இல்லை நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது போயிடலாம். என்சிசி ஏ சர்டிஃபிகேட், அதாவது என்சிசி வந்து ஸ்கூல் லெவலில் படிக்கும்போது நீங்கள் வந்து என்சிசியில் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கிறத அப்லோட் பண்ணணும். அப்புறம் மாணவர் அந்தமான் நிக்கோபார் தீவை சேர்ந்த தமிழரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அப்படி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாதுகாப்புப்படை தகுதியான பணியாளர்களின், அதாவது விடோஸ் ஆஃப் எலிஜிபிள் பர்சனல் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கேட்டகரியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை நன் ஆஃப் தி எபோவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில், இப்போ ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிற தந்தையோட தொழில், அப்புறம் மதரோட ஆக்குபேஷன் தொழில் என்னங்கிறத கொடுத்துடலாம். அப்புறம் ஆனுவல் இன்கம் எவ்வளோங்கிறத நீங்கள் இதில் கொடுத்தாகணும். அப்புறம் இது வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நம்பரையும் இதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அதில் கொடுத்துட்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து இப்போ வீட்டில் வந்து நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாங்கிறது எஸ் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். இல்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டியன், உயர்கல்வி கல்வித்தொகை இதெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் எஸ்ன்னு இருந்தீங்கன்னா அது எஸ்ன்னு கொடுக்கணும். நீங்கள் படித்த ஸ்கூல், அதாவது உங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அது கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் என்ன மாதிரியான ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட 12th அந்த இடிப்பிறதுக்கான குடிமை நிலை அதோட ஸ்டேட்டஸ் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது, 11வது, 12வது வரைக்கும் நீங்கள் எங்கே படிச்சிங்க, அதோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, நேம் ஆஃப் த ஸ்கூலு, அது எந்த வருஷம் படிச்சிங்க, எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் இதில் கொடுத்தே ஆகணும். இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் நீங்கள் 12th வரையும் கொடுத்து முடிச்ச பிறகு மறுபடியும் சேவ் கண்டினியூன்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கல்விசார் இன்ஃபர்மேஷன், அதாவது அகடமிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தகவல் கொடுக்கணும். அதில் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஎன்ஹெச்ஏசிஏ, அப்புறம் நேம் ஆஃப் த போர்டு என்ன போர்டு, உங்கள் பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட ஹையர் செகண்டரி ஸ்கூலில் உங்களுக்கு பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் உங்களோட ரோல் நம்பர், இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக அதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் குவாலிஃபைடு எந்த வருஷம் இயர், இப்போ இந்த வருஷம் தான் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த வருஷம் போடுங்க. போன வருஷம் உள்ளதுன்னா அதுக்கு இந்த வருஷத்துக்கு சொல்லலாம். குரூப் கோடுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். அப்புறம் ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க, ஹெச்எஸ்சி அப்டைன்டு மார்க்ஸ், ஸோ எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது மாதிரி வந்து உங்களோட எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எம்இஸ் நம்பர் வந்து நீங்கள் இது தகவல் மையத்தில் உள்ள நம்பர் இதில் கொடுத்துடணும். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து எம்இஸ் ஐடி இல்லைன்னா எம்இஸ் ஐடியோட காரணத்தை, அது ஏன் நீங்கள் எம்இஸ் ஐடி க்ரியேட் பண்ணல வச்சில்ல அப்படிங்கிறத அங்கே சொல்லணும். ஏன்னா இந்த கல்லூரியில் உங்களுக்கு டிசிலே இருக்கும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், ஜாதி சான்றிதழ் நம்பரையும் இதில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட மற்ற சப்ஜெக்ட்ஸ், ஒரு சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ சப்ஜெக்ட் இங்கே கொடுக்கணும். அப்புறம் அவங்களோட நிரந்தர பதிவெண் கொடுக்கணும். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்கிறத இங்கே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அப்டைன் மார்க் எவ்வளோ இருக்கீங்க, இது எத்தனை முயற்சியில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வரிசையாக கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுக்கணும். அகாடமிக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஜெனரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் காலேஜ் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எத்தனை வேணும் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வு முறை மற்றும் அதன பட்டியல் மற்றும் கல்லூரி குறியீடு, பாடப்பிரிவு, மாவட்ட வாரியாக, டிஸ்ட்ரிக்ட்டு, பிரான்ச்சு, காலேஜ் கோடு, கேட்டகரி இது எல்லாத்தையும் பிரித்து டேரெக்டாக அது என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்கன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் அகடமிக்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லிவிடும். அப்ளிகேஷன், அதாவது கோர்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி பிரான்ச் நேம்னு ஒன்று இருக்குது. பிரான்ச் நேம் தான் நீங்கள் படிக்க போகிற டிகிரி. இதுக்கு கோர்ஸ் கோடுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடும். எந்த காலேஜுங்கிறது லெஃப்ட்டில் இருக்கும். காலேஜ் கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த காலேஜில் மொத்தம் எத்தனை கோடு இருக்கோ அத்தனை கோடு, அதில் வந்து நீங்கள் எந்த இதை படிக்க விரும்புகிறீங்க, எல்லா காலேஜ்லேயும் நீங்கள் சொல்ல போகிற கோடு எல்லாமே அதில் இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இங்கே ஃபுல்லாகவே அதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரீஆர்டர் ஆஃப் சாய்ஸு, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஆஃப் காலேஜ் கொடுத்தது, பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ப்ரிவியூங்கிற டீட்டெயிலில் கரெக்டாக போனீங்கன்னா உங்கள் ஆல்டர்னேட்டிவ் நம்பரு, ஸ்டேட்டு, நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தது, உங்களோட பேர், அப்பாவோட பேர், உங்கள் மற்ற கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரிசையாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ டு பே அப்படின்னு பேமெண்ட் கொடுக்குறதுக்கு இதில் டேரெக்டாக கிளிக் பண்ணலாம். உங்களோட ஆதார் நம்பர் ஆப்ஷனலாக இருக்கும். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் மற்ற டீட்டெயிலாம் டேரெக்டாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுத்துட்டு அடுத்தது போகணும். பேமெண்ட் கார்ட்டில் போனீங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் மொத்தம் வந்து
எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க என்னங்கிறது ஒன்ஸ் வந்து மணி வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகிட்டுன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஃபுல்ஃபில் ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் கேட்வே பேமெண்ட் மூலமாக நீங்கள் டேரெக்டாக அதில் கொடுத்து நீங்கள் பேன்னு கொடுத்துடலாம். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆஃப் இப்போ அப்லோடு சர்டிஃபிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி சொல்லுவோம். அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்த மார்க்ஸ் எல்லாமே மேண்டட்ரியாகவும் அதில் நீங்கள் கொடுத்துருக்க ஒவ்வொரு சர்டிஃபிகேட் செப்பரேட்டாக நீங்கள் கொடுத்துடணும். அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் 150 கேபிலேருந்து 1 எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது டேரெக்டாக கொடுத்து ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் ஆகிட்டு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எண்டு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை டேரெக்டாகவே நீங்கள் ஃபில்அப் பண்ணதை கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு ஆப்ஷனல் தான். 12th மார்க் ஷீட் கொடுத்துடணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போதைக்கு டிசி உங்கள்கிட்ட இல்லைனாலும் கொடுத்துடலாம். பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதில் மேண்டட்ரியாக இருக்கும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ இருக்கணும். அடிஷ்னலாக சர்டிஃபிகேட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அடிஷ்னல் சர்டிஃபிகேட்னால் இப்போ நீங்கள் வந்து மாற்றுத்திறனாக இருந்தாலோ இல்லை ஸ்பெஷல் கோட்டாவில் இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருக்கட்டும் இல்லை என்சிசியில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு கொடுத்துடணும். எல்லாமே அப்லோட் ஆகிடும். கடைசியில் பிரிண்டான அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஜெனரேட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது பிடிஎஃப்பில் இப்படி தான் ஜெனரேட் ஆகிருக்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே உங்கள் பேர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருந்தீங்கன்னா கேட்டிருக்குன்னு இருக்கும். ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கிறத சொல்லிடணும். அது மாதிரி ஸ்டடி ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துடணும். அப்புறம் அகடமிக் இன்ஃபர்மேஷன், 12th எங்கே படிச்சிருந்தீங்க, நான் எந்த வருஷம் படிச்சிருந்தீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின மார்க்கை அடுத்தது ஜெனரேட் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. மொத்த டோட்டல் இதில் டேரெக்டாகவே இருக்கும். அப்புறம் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேண்ட்டோட, அதாவது நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணி கொடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதோட டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சைனே நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிக்ளரேஷன் ஆஃப் பேரண்ட்டுன்னு ஒரு இது சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வச்சுருப்பாங்க. கடைசியில் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பர்மனெண்ட் கார்டு, அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷனில் இருந்தாலும், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாலும், பிளைண்ட் அண்ட் லோ விஷன், விஷுவலி சேலஞ்ச், ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருந்தாங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். ஃபைனலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்தெந்த இதில் நீங்கள் காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது அதோட கோடு என்ன அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்து டேரெக்டாக வச்சுக்கலாம். இதுதான் ஃபைனலாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன். இது வந்து அட்மிஷனுக்கு உங்களுக்கு ஃபோன் கால் வரும், இல்லைனா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இதன் மூலமாக இந்த அப்ளிகேஷன் காலுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எந்த மாதிரியான தகவல் கொடுத்துட்டதுக்கப்புறம் அன்றைக்கி அப்ளிகேஷன் நீங்கள் கொண்டு வரப்போ அதை நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கிறத வந்து இதில் அடிஷ்னலாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இதோட உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அப்ளிகேஷனில் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை கோர்சஸ் இருக்குங்கிற டேரெக்ட் பிடிஎஃபே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பிடிஎஃப் வந்து இந்த இல்லை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை காலேஜஸ் இருக்குது, காலேஜஸுக்கான தேர்வு வாரியான பட்டியல் எத்தனை இருக்குது, எவ்வளோ காலேஜஸில் எவ்வளோ எந்தெந்த வேக்கன்சிஸ் இருக்குது, அது எந்த பக்கத்தில் இருக்குன்னு இது ஒரு டைரக்டரி மாதிரி உங்களுக்கு எல்லா காலேஜை பற்றின டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்து வச்சுருவாங்க. இதில் டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்குமான கோடு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்த கோர்ஸ் எத்தனை அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து உங்கள் டீட்டெயிலுக்கு டேட்டாபேஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஜோனல் வைஸில் சென்னையில் இருக்கிற ஜோனில் இருக்கிறவங்களுக்கும், கோயம்புத்தூரில் இருக்கிற ஜோனில் இருக்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தருமபுரி ஜோனலில் இருக்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை ஜோன், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஜோனில் எத்தனை காலேஜஸ் இருக்குது, திருச்சி ஜோனில் மொத்தம் எத்தனை இருக்குது, திருநெல்வேலி ஜோன், வேலூர் ஜோன், இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் மொத்தம் எத்தனைங்கிறத பார்க்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இப்படி ஒரு 3 லெட்டர் இருக்குது பாருங்கள். இதில் கிளியர் நீங்கள் கல்லூரிகளின் பட்டியல், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், மாவட்ட வாரியான கல்லூரிகள் லிஸ்ட்டு, தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன, அதுக்கான தரவு ஷீட்டு எல்லாமே இதில் இருக்கும். சேர்க்கையோட அட்மிஷன் வரைக்கும் அதில் ஃபுல்லாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் கல்லூரிகளோட பட்டியல், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ன்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுல்லதையும் நீங்கள் அதில் பார்க்கலாம். இப்படி தான் நீங்கள் அட்மிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் 2025க்கான அட்மிஷன் இப்படி தான் நடைபெறுகிறது. இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாக இருந்தாலும் நான் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் இப்போ டேரெக்டாக அப்ளிகேஷன் கிளிக் பண்ண எல்லா லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் கிளிக் பண்ணி போட்டிருக்கேன். டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.